ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. 300 பெண்கள் படிக்கும் அரசு பள்ளியில் வெறும் 2 கழிப்பறைகள் தான் இருக்கிறது. ஆனால் பல 100 கோடி ரூபாய் செலவில் சமாதி கட்டப்படுகிறது என்று சீமான் விமர்சித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் நடந்த மின்வாரிய தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். அதில் பேசிய அவர், அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். திமுக ஆட்சியில் 3வது முறையாக மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் 300 மாணவிகள் படிக்கும் இடத்தில் வெறும் 2 கழிவறைகள் தான் உள்ளன. ஆனால் பல 100 கோடி ரூபாய் செலவு செய்து சமாதி கட்டப்படுகிறது என்று விமர்சித்துள்ளார். மேலும் நாடு இருக்கும் நிலையில் இப்போது பல கோடி ரூபாய் செலவு செய்து கார் பந்தயம் நடத்துவது தேவையா என்று கேள்வி எழுப்பிய அவர், அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்திவிட்டு மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். துன்பத்தை தந்தவருக்கே மீண்டும் அதிகாரத்தை கொடுப்பதால் நமக்கு சிந்திக்கும் திறன் உள்ளதா, அரசியல் அறிவு உள்ளதா என்ற கேள்வி எழுகிறது என்று ஆவேசமாக பேசினார். போக்குவரத்து ஊழியர்கள், ஆசிரியர்கள், வேளாண் குடிமக்கள் என நாட்டில் அனைத்து துறைகளில் இருப்பவர்களும் போராடும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களை அமைச்சர்கள் வரிசையாக போய் பார்த்தார்கள். ஆனால் மீனவர்கள் உயிரிழப்பது குறித்து எந்த அமைச்சரும் பேசக்கூட இல்லை என்று திமுக அரசை சீமான் கடுமையாக சாடினார்.